அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஆடி மாதம் பத்தின சிறப்பு பதிவுகள் நம்மளோட சேனல்ல பாத்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையோட சிறப்புகள் என்ன, அமாவாசை அன்னைக்கு யார் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம், பெண்கள் அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு விரதம் இருக்கலாமா, ஆடி அமாவாசை அன்னைக்கு வீட்டிலேயே எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பயன்னு இந்த பதிவுல பார்க்கலாம். அதனால கடைசி வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு மாசத்துலயுமே ஒரு அமாவாசை வரும். இப்படி வரக்கூடிய எல்லா அமாவாசைக்குமே நம்ம விரதம் இருந்தா நல்லது. இல்லங்க எங்களால எல்லா அமாவாசைக்கும் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது ஒரு வருஷத்துல 3 அமாவாசைக்காவது விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தாதான் நமக்கு நல்லது. அந்த 3 முக்கியமான அமாவாசை என்னென்ன அமாவாசைன்னு பார்க்கலாம். தை மாதம் வரக்கூடிய தை அமாவாசை, ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை. ஏன் இந்த 3 அமாவாசைகளை மட்டும் முக்கியமான அமாவாசைன்னு சொல்றாங்கன்னா, ஆடி முதல்ல இருந்து மார்கழி மாதம் வரை வரக்கூடிய காலத்தை தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்றாங்க. அதே மாதிரி தை மாதத்துல இருந்து ஆடி மாதம் வரை வரக்கூடிய காலத்தை உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த 3 அமாவாசையுமே முக்கியமான அமாவாசைன்னு சொல்றோம். ஏன் அமாவாசை விரதம் இருக்கணும்னா, நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும், நம்மளோட சந்ததிகளும் நல்லா இருக்க முடியும். அமாவாசை விரதம் பத்தின ஏகப்பட்ட சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கு. நிறைய பேர் கேக்குறாங்க, நாங்க வருஷம் கரெக்டா திதி கொடுத்துறோங்க, அப்புறம் எதுக்குங்க அமாவாசை விரதம் இருக்கணுமா? இங்க வருஷம் திதி கொடுத்தாலுமே மாசம் வரக்கூடிய அமாவாசைக்குல விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்காட்டினாலும் சரி, முக்கியமான அமாவாசைகளா நம்ம பார்த்த 3 அமாவாசைகளையாவது விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும். நம்மள பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு பெரிய ஆளாக்குன நம்மளோட அம்மா அப்பா முன்னோர்களை நினைச்சு நன்றி செலுத்தும் விதமா நம்ம கட்டாயம் தர்ப்பணம் செய்யணும். இப்போ யார் யாரெல்லாம் அமாவாசை விரதம் இருக்கலான்றத பார்க்கலாம். அம்மா அப்பா இல்லாத ஆண்மகனாக இருந்தாலும் சரி, இல்லங்க எனக்கு அப்பா இருக்காங்க அம்மா இல்லன்னா அம்மா இருக்காங்க அப்பா இல்ல அப்படின்ற சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஆண்மகன் கட்டாயம் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். ஒரு சில பெண்கள் என்ன கேக்குறாங்கன்னா, எங்க அம்மா அப்பாவுக்கு நாங்க பெண் பிள்ளைகள் மட்டும்தாங்க, எங்க கூட பிறந்த சகோதரன் எங்களுக்கு கிடையாது, எங்க அம்மா அப்பாவை நினைச்சு நாங்க விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கட்டாயமா எந்த ஒரு சுமங்கலி பெண்ணும் அமாவாசை விரதம் இருக்கவே கூடாது. கணவரை இழந்த மனைவி கணவருக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாமே தவிர சுமங்கலி பெண்கள் எக்காரணம் கொண்டும் அமாவாசை விரதம் இருக்கவே கூடாது. என்னங்க சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க, எங்க அம்மா அப்பாவை நினைச்சு நாங்க சாமி கும்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா, உங்க அம்மா அப்பா படத்துக்கு முன்னாடி ஒரு நுனி வாழை இலைய விரிச்சு அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் பண்டங்கள் இதெல்லாம் செஞ்சு படையல் போட்டு நம்ம சாமி கும்பிடணும். அப்படி படையல் போட்டு சாமி கும்பிடும் போது எக்காரணம் கொண்டும் நம்ம சாப்பிடாம இருக்க கூடாது. சாப்பிட்டுட்டு தான் மனசார அவங்க அம்மா அப்பாவை வேண்டிக்கணும். யார் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்திருக்கும் தானே? இனிமேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இப்போ அமாவாசை விரதம் இருக்கிறவங்க எப்படி விரதம் இருக்கணும்ன்றத பார்க்கலாம். எந்த ஒரு விரத நாட்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல விசேஷ நாட்களா இருந்தாலும் சரி, நம்ம விசேஷ நாளுக்கு நாளே வீட்டை எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு பூஜை பொருட்கள் எல்லாமே சுத்தம் பண்ணிடணும். அந்த விரத நாள் அன்னைக்கோ விசேஷ நாள் அன்னைக்கோ போய் நம்ம ஒட்டடை அடிச்சுக்கிட்டு வீடை தொடச்சுக்கிட்டோ இருக்கக்கூடாது. இந்த வருடம் ஆடி அமாவாசை 4/8/2024 தமிழ் தேதிக்கு ஆடி 19 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. அமாவாசை திதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 4:56 மணி முதல் ஆகஸ்ட் 4 மாலை 5:32 மணி வரை இருக்கு. அமாவாசை விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில 4 மணிக்கே எந்திரிச்சு புண்ணிய நதிகள்லயும் கடற்கரையிலையும் நீராடினா அதிக விசேஷமா அமையும். எந்திரிச்சு புண்ணிய நதிகளோட பேரை சொல்லிக்கிட்டே மனசுல நினைச்சுட்டே நம்ம குளிக்கணும். எதுக்கு அதிகாலை 4 மணிக்கே எந்திரிச்சு குளிக்க சொல்றோம்னா, தேவர்களோட மற்றும் நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் நேரடியா கிடைக்கக்கூடிய நேரம் இது. அதனால அதிகாலை 4 மணிக்கே எந்திரிச்சு
குளிச்சுட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம்னா ரொம்ப விசேஷமா அமையும். குளிக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கடைபிடிக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் இல்லைங்க, ஈஸியான விஷயம் தான். தலையில எந்த விதமான எண்ணெயோ ஷாம்போ சிகைக்காயோ எதுவுமே பயன்படுத்தாம தான் நம்ம தலைக்கு குளிக்கணும். அமாவாசை விரதம் இருக்கிறவங்க வீட்டுல கட்டாயம் அன்னைக்கு நம்ம கோலம் போடக்கூடாது. வாசல் தெளிக்கலாமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. வாசல் கண்டிப்பா தெளிக்கணும், ஆனா கோலம் போடக்கூடாது. ஒருவேளை உங்க வீட்டுல காவி இருந்ததுன்னா லைட்டா காவியால ஒரு கோடு மட்டும் போட்டு விட்டுலாம். வாசல் தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறைக்கு போய் சாமி படங்களுக்கு பூ வச்சு விளக்கேத்தணும். அதே மாதிரி நம்மளோட முன்னோர்கள் படத்துக்கும் பூ பழங்கள் வச்சு விளக்கேத்தணும். எங்களாலலாம் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 6 மணிக்குள்ளலாம் நாங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மதியத்துக்குள்ளையாவது நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கே ஐயரை வரவழைச்சு காய்கறிகள் அரிசி எல்லாம் வச்சு தர்ப்பணம் கொடுக்கலாம். இல்லங்க எங்களுக்கு ஐயரெல்லாம் கூப்பிடுறதுக்கு வசதி இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளே வீட்டுல தர்ப்பணம் பண்ணிக்கலாம். இப்போ வீட்லயே நம்ம எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்றத பாக்கலாம். உங்க வீட்டுல துளசி செடி இருந்ததுன்னா அது பக்கத்துல போய் நின்னுக்கோங்க. ஒருவேளை துளசி செடி இல்ல அப்படின்னா ஒரு மரமோ மற்ற செடிகளோ இருந்ததுன்னா போய் நின்னுக்கோங்க. இல்லங்க நாங்க வெளிநாடுகள்ல இருக்கோம், வெளியூர்ல இருக்கோம், எங்க வீட்டு பக்கத்துல மரமே இல்லங்க செடியே இல்லங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பாத்திரத்துல கூட நீங்க இதை செய்யலாம். தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஆண்மகன் இடது கையில இப்படி வச்சுக்கணும். கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுலதான் நம்ம இப்ப எள்ள விட போறோம். இப்ப எள்ளு கையில எடுத்து வச்சுக்கணும். உங்க மனைவிய கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்த சொல்லுங்க. தண்ணி ஊத்த சொல்லிட்டு அந்த எள்ள இப்படி விடணும், எள்ளையும் தண்ணியும். மனைவிலாம் எங்க பக்கத்துல இல்லங்க நாங்க வெளிநாடுகள்ல இருக்கோம், நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களே ஒரு கையில எள்ளு வச்சுக்கிட்டு ஒரு கையில தண்ணி ஊத்தி எள்ளும் தண்ணியும் இறைக்கலாம். இப்படி 3 தடவை நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு செடி பக்கத்துல இல்ல, நீங்க பாத்திரத்துலதான் இந்த மாதிரி செய்யறீங்க அப்படின்னா அந்த எள்ளையும் தண்ணீரையும் கால் மிதிப்படாத இடங்கள்ல நீங்க ஊத்திருங்க. அப்படி 3 தடவை எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் போது நம்மளோட அம்மா அப்பாவோட பேரு நம்மளோட முன்னோர்களை மனசுல நினைச்சுக்கிட்டே தான் செய்யணும். இதுதான் வீட்டிலேயே தர்ப்பணம் செய்யும் முறை. அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையில கட்டாயம் சாப்பிடவே கூடாது. நாங்க சுகர் பேஷண்டா இருக்கவங்க எங்களால சாப்பிடாமலாம் விரதம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். பாலும் பழமும் சாப்பிட்டுமே பசியை பொறுக்க முடியல அப்படின்னா ஒரு 11 மணிக்கே உங்க வீட்டுல சமையல் பண்ண சொல்லிட்டு விரதம் விட்டுறலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அமாவாசை விரதமா இருந்தாலும் சரி, நம்ம மற்ற விரதங்களுக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, காய் வெட்டுறதா இருந்தாலும் சரி, குளிச்சுட்டுதான் காய் நறுக்கணும், குளிச்சுட்டுதான் சமையல் பண்ணணும். ஒரு சில பெண்களுக்கு என்ன சந்தேகம்னா என் வீட்டுக்காரர் மட்டும் அமாவாசை விரதத்துக்காக சாப்பிடாம இருக்காங்க, நாங்க சாப்பிடாம இருக்கலாமா, எங்க பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கட்டாயமா அமாவாசை விரதம் இருக்கிற ஆண்மகன் தவிர அவங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாருமே விரதமா இருக்கவே கூடாது, கட்டாயம் சாப்பிடணும். அமாவாசை விரதத்துக்கு சமைக்கும் போது வாயு சம்பந்தப்பட்ட காய்கறிகள், வாழைக்காய், கத்தரிக்காய், வெண்பூசணி, சுண்டைக்காய் இதெல்லாம் சமைக்கலாம். தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க வீட்டு பக்கத்துல பசுமாடு இருந்ததுன்னா அதுக்கு அகத்திக்கீரை, பச்சரிசியில வெல்லம் கலந்து கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். அப்படி பசுமாட்டுக்கு கீரையோ பழமோ கொடுக்க போகும்போது தர்ப்பணம் கொடுத்த ஆண்மகன் மட்டும்தான் போகணும். கூட உங்க மனைவியோ பிள்ளைங்களோ யாரும் போக கூடாது. ஒவ்வொரு மாசம் வரக்கூடிய அமாவாசையிலுமே நம்மளோட முன்னோர்கள் கீழுலகம் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்களாம். அதனால ஒவ்வொரு அமாவாசைக்குமே நம்ம விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஒருவேளை நம்ம வீட்லயே ஐயரை வரவழைச்சு தர்ப்பணம் கொடுத்தோம்னா அவங்க கொடுக்கற அரிசியும் காய்கறிகளையும் நம்ம சமைக்கிற சமையல்ல சேர்த்துக்கணும். அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வடை, பாயாசம், சாம்பார், ரசம் இதுல நம்ம உப்பு, புளிப்பு இதெல்லாம் சரியா இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பார்க்கவே கூடாது. முக்கியமா அமாவாசை விரதத்துக்கு சமைக்கக்கூடிய சமையல்ல வெங்காயம், பூண்டு, சோம்பு, பட்டை இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எதுவுமே சேர்க்காம தான் செய்யணும். பெண்கள் அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு சாமி கும்பிடும் போது படையல் போடணும்னு சொன்னேன்ல, படையல் போட்டுட்டு நீர் விளாவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த உணவுப் பொருட்கள்ல எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அடுத்ததா விரதம் இருக்கக்கூடிய ஆண்மகன் முன்னாடி ஒரு நுனி வாழை இலைய விரிச்சு நம்ம தயார் பண்ண உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வைக்கணும். வச்சுட்டு 3 தடவை நீர் விளாவணும். நம்ம இலையில வச்சிருக்கக்கூடிய காய்கறிகள், சாதம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு பிளேட்ல வச்சு நம்ம காகத்துக்கு வைக்கணும்.
முக்கியமா அமாவாசை விரதம் இருக்கக்கூடிய ஆண்மகன் தான் காகத்துக்கு சாதம் வைக்கணும். ஆண்கள் விரதம் விட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருக்க எல்லாருமே சாப்பிடணும். விரதம் எல்லாம் முடிச்சிட்டு சாயங்கால நேரத்துல பக்கத்துல கோயிலுக்கு போக முடிஞ்சா கோயிலுக்கு போய் நம்மளோட முன்னோர்களை நினைச்சு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏத்தலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லயே சாயங்காலம் 6 மணிக்குள்ள விளக்கேத்தி சாமி கும்பிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமாவாசை விரதம் இருந்த ஆண்மகன் நைட்டு கட்டாயம் டிஃபன் தான் சாப்பிடணும். எக்காரணம் கொண்டும் சோறு சாப்பிடக்கூடாது. மத்தவங்க என்ன செய்யணும்னா சாதம் தான் சாப்பிடணும். இல்லங்க எங்களால நைட்டெல்லாம் சாதம் சாப்பிட முடியாது, செரிக்காது, எங்களுக்கு டிஃபன் சாப்பிட்டே பழகிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க டிஃபனோட சேர்த்து ஒரு பருக்க சாதமாவது நம்ம சாப்பிடணும். இப்படி அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்னென்ன பயன்கள்னு பார்க்கலாம். நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் நம்மளோட வாழ்க்கை வளமா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். குடும்பத்துல எந்த வித மன கஷ்டமோ பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையில எல்லா வித செல்வ செழிப்பும் பெற்று மகிழ்ச்சியோட வாழலாம். ஒரு சில பேரு என்ன சந்தேகங்கள் கேக்குறாங்கன்னா, எங்களை வளர்த்தது எங்க சித்தி சித்தப்பா தாங்க, பெரியம்மா பெரியப்பா தாங்க, தாத்தா பாட்டி தாங்க, அவங்கள நினைச்சு நாங்க விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஆண்மகன் கட்டாயமா அம்மா அப்பாவுக்காக மட்டும்தான் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். நம்ம தாத்தா பாட்டிக்காகவோ சித்தி சித்தப்பாக்காகவோ பெரியம்மா பெரியப்பாக்காகவோ அத்தை மாமாக்காகவோ நம்ம கட்டாயம் விரதம் இருக்க கூடாது. அமாவாசை அன்னைக்கு நம்ம கண்டிப்பா தானம் பண்ணணும். என்னங்க தானம் பண்ணணும்னு சொல்றீங்க? உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேத்துக்கோ 5 பேத்துக்கோ நீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க. நம்ம அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்றத அதிக சிறப்புகளை கொடுக்கும். என்றவர்களுக்கு அன்னதானம் பண்றதை விட இயலாதவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அப்பதான் புண்ணியம் கிடைக்கும். உங்களோட நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் இத பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.